நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கிற டோட்டல் டெப்டாஸ் அமௌண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த லெசன் பேரே வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். அதனால ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்படி இந்த டோட்டல் டெப்டாஸ் அமௌண்ட் போட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் சேல்ஸுங்கிற ஒரு விஷயத்தை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இது எது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால டோட்டல் சேல்ஸோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, நம்ம காஸ்ட்ல எவ்வளோ விற்றுருக்கோம், அதாவது கேஷ் சேல்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு ப்ளஸ் கடனில் எவ்வளோ விற்றுருக்கோம், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா டோட்டல் சேல்ஸ். இதில் ஒரு சில கொஸ்டின்ல கேஷ் சேல்ஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம கிரெடிட் சேல்ஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். இந்த டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் சம்னாலே பில்ஸ் ரிசீவபிளோட ஒரு சில சம் இருக்கும், பில்ஸ் ரிசீவபிள் இல்லாமல் இருக்கும். என்ன மாற்றங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துக்கிறோம். எப்படி இருந்தாலும் டெப்டாஸ் சம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம ஃபார்மேட் எழுதணும்னா சம் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின்ல வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் டீடைல்ஸ் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ டோட்டல் சேல்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் இருக்கிற கேஷ் சேல்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து பாதி கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்காது. இல்லைனா இந்த அமௌண்ட்டை நம்ம வேற எங்கன்னா எழுதிடுவோம். இதை நம்ம எழுதணும்னா இப்படி ஒரு டிக் போட்டு வச்சுக்கலாம். இது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டோம், மாற்றி எழுத மாட்டோம். இப்போ இருக்கிற டீடைல்ஸ் இந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணாலே போதுங்க, நம்மளால ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ டெப்டாஸ் ஆன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் அப்படின்னா என்ன, ஓப்பனிங் டெப்டாஸ் 50,000 கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெப்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் ரிசீவ்டுக்கு நேராக, அதாவது நம்ம கிட்டே வாங்கிட்டு போனாங்க 1,50,000 வந்து திரும்ப கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் இன்வெர்ட் இருக்கு. ரிட்டர்ன் இன்வெர்ட் அப்படின்னா சேல்ஸ் ரிட்டர்ன் இன்னொரு பேர் தான். நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க பொருள் நல்லான்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே வந்து 15,000 ரூபாய் மதிப்பலான பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம கிட்ட வாங்கிட்டு போனவங்க திரும்ப நமக்கு 5,000 ரூபாய் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க. அதுதான் வந்து பேட் டெப்ஸ். இதெல்லாம் போக ஃபைனலாக நம்ம கிட்ட வந்து முடியும் போது 70,000 ரூபாய் வந்து கேஷ் பெண்டிங்ல இருக்கு. எதனா இல்லை அப்படின்னா எக்ஸ்எக்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு இதனால தெளிவாக வந்து சம போட முடியும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2,40,000 வந்து நமக்கு இந்த சைட் டோட்டலாக வந்துருக்கு. இதில் ஸ்டார்டிங்கில் வந்து 50,000 தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ 2,40,000ல் 50,000 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நம்ம கடனில் எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் விற்றுருக்கோங்கிறது. அதுதான் வந்துட்டு 1,90,000. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம 1,40,000 வந்து கேஷ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதாவது வித்துட்டு காசு வாங்கிட்டோம். இப்போ கடனில் எவ்வளோ விற்றுருக்கோம் அப்படின்னா 1,90,000 பொருள் வித்துட்டோம், பட் இன்னும் நமக்கு காசு வந்து சேரல. ஸோ டோட்டல் சேல்ஸ் நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம், 3,30,000 வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோங்கிறத இந்த டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் போட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்.